பண்டிகை 2 இனி தேசிய நினைவெழுச்சி நாளும் 2 ஆகுமா? விசேட நேரடி கலந்துரையாடல். வணக்கம் நேர்களே, விசேட கலந்துரையாடல் நிகழ்வொன்றுடன் உங்களையும் இணைத்துக் கொள்வது இந்த வேளையிலே மிகவும் அவசியமானது. ஏனென்றால் இன்று நாங்கள் கலந்துரையாட போகின்ற விடயம் ஒரு கலைப்படைப்பு ஒன்றினதோ அல்லது ஒரு அரசியல் பிரச்சினை ஒன்றினதோ அல்லது ஒரு நிர்வாகம் சார்ந்த சிக்கல் என்பதற்கு அப்பால் மக்களால் மக்களுக்காக மரணித்த மாவீரர்கள் பற்றிய நினைவெழுச்சி நாள் பற்றியதான ஒரு விசேடமான கலந்துரையாடல் ஒன்றுக்காக தான் இந்த பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தீபம் தொலைக்காட்சியினால் முழுக்க மக்களுடன் பேசுவதற்காக, மக்களினுடைய உணர்வலைகளை புரிந்து கொள்வதற்காக, மக்கள் எங்களினுடைய தேசிய நினைவெழுச்சி நாள் தொடர்பான என்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்ன நிலைப்பாட்டினை, என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை இந்த காலத்திலே நாங்கள் வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவுமின்றி பேச வேண்டிய ஒரு தேவையை எங்களினுடைய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்களை பிரதித்துவப்படுத்துபவர்கள் அல்லது இந்த ஈழத்தமிழர்களுக்காக தேசிய நினைவெழுச்சி நாளினை கடந்த காலங்களிலே நடத்தி கொண்டு வருகின்றவர்கள் அல்லது எதிர்காலத்தில் நடத்தப் போகின்றவர்கள் தொடர்பான ஒரு புரிதலும் தெளிதலும் இங்கே மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஒரு நெருக்கடியான இடர் மிகுந்த காலகட்டத்திலே நிற்கின்றோம். இப்போது மட்டுமல்ல, எப்பொழுதுமே எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமான நெருக்கடிகள் மத்தியிலே நாங்கள் தத்தளித்துக் கொண்டு நிற்கின்ற ஒரு வரலாறைத்தான் நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம். அப்படியான ஒரு யுத்தத்திற்கு பின்னதான தாயகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்காலிலே முடிவிட்ட யுத்தத்திற்கு பின்னதான இன்னும் ஒரு மிக பெரிய நெருக்கடியான நிலை ஒன்றினை இந்த ஆண்டு இந்த காலப்பகுதியிலே நாங்கள் சந்திக்கின்றோம். ஈழத் தமிழர்களை, ஏன் உலக தமிழர்களையே அடையாளம் செய்கின்ற ஒரு தினமாக தேசிய நினைவெழுச்சி நாள் நிகழ்வு எல்லோருடைய மனங்களிலும் காய்தல் உவர்த்தலற்று அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லாதவாறு அந்த நாள் மக்களுக்காக மரணித்த, மக்களுக்குள் இருந்து போராளிகளாக, விடுதலை வீரர்களாக மரணித்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அது இன்று உலக தமிழர்களினுடைய ஒரு தேசிய அடையாள நாளாக வந்திருக்கின்ற ஒரு மிக உன்னதமான மானசீகமாக தலைவணங்குகின்ற ஒரு நாளாக இருக்கின்ற அந்த நாளுக்கு, அந்த நாளினுடைய அடிவேரிலே இப்பொழுது கோடரி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லா ஈழத்தமிழர்களையும் உலுப்பி விடுகின்ற அல்லது நடுங்க வைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளினுடைய முன்னோட்டத்திலே தெரிவித்ததன்படி தமிழர்களாகிய எங்களுக்கு எப்பொழுதுமே 2 நிலையிலே இருக்கின்ற ஒரு சாபக்கேடு அல்லது ஒரு நிலைப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. எங்களுடைய திருவிழாக்கள் 2, எங்களுடைய வேறு வேறு விடயங்கள் பல 2. இது எல்லாம் 2 or 4 இருந்தாலும் கூட எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை பிரகடனப்படுத்துகின்ற, பிரதிநிதித்துவம் செய்கின்ற, அடையாளம் செய்கின்ற இந்த தேசிய நினைவெழுச்சி நாள் 2ஆகி விடுகின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றதா, அது இருக்கத்தான் போகின்றதா என்பது பற்றி ஒரு அச்சம் எழுந்த காரணத்தினால் தான் இன்று இந்த ஏற்பாட்டாளர்களையும், அதாவது தேசிய நினைவெழுச்சி நாள் நிகழ்வினை இதுவரை நடத்தி வந்தவர்கள் இப்போது புதிதாக இன்னும் ஒரு பிரிவினர் அதனை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்காலங்களில் இன்னும் அது 4ஆக, 5ஆக, 8ஆக, 10ஆக என்று பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இந்த ஒரு தையல் 9 தையலை தடுக்கும் என்பதை போல இந்த ஏற்பாட்டாளர்களையும் இந்த தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களையும் 2 கலந்து ஒரு இந்த மக்களுக்காக மரணித்தவர்களுக்கு அஞ்சலி செய்கின்ற இந்த நாள் பற்றிய மக்கள் கருத்துக்களுக்காக நாங்கள் அழைத்திருந்தோம். இதுவரை இந்த தேசிய நினைவெழுச்சி நாளை நடத்தி வந்த குழுவினர் இன்னும் இப்பொழுது புதிதாக TNRF தமிழ் தேசிய நினைவேந்தலாகவும் இப்பொழுது இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில காலப்பகுதியாக அவர்களும் இந்த நினைவெழுச்சி நாளோடு தங்களுடைய பணிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த 2 பெரும் துருவங்களுடன் இந்த மக்களினுடைய கருத்துக்களை கேட்பதற்காக தீபம் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அல்லது என்ன விதமாக என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அமைப்பு சார்ந்தவர்கள் இன்றைய இந்த மக்களோடு பேசுவதற்கான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர முடியாது என்பதனை தெரிவித்திருந்தார்கள். 2 பேரும் ஒன்றாக சந்தித்து நாங்கள் இந்த மக்களுடன் பேசுவதற்கு தயாராக இல்லை என்பது ஒரு குழுவினுடைய நிலைப்பாடாக இருந்தது. நாங்கள் தனித்து வந்து மக்களுடன் பேசுகின்றோம், ஆனால் 2 பேரும் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து மக்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற அவர்களுடைய நிராகரிப்பின் பின்னரையே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு
மக்களுடைய பிரதிநிதி ஒருவருடன் நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றோம். இங்கே 2 குழுவினரும் மக்களுடைய பிரதிநிதி மூவருமாக இருந்து கொண்டு ஒரு ஊடகத்திலே மக்களுடன் தொலைபேசி கூடாக உரையாடுகின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான மக்களை இவர்கள் புரிந்து கொள்வதற்கும் இவர்களுடைய பிரச்சனைகளை மக்கள் புரிந்து கொண்டு இந்த நினைவெழுச்சி நாளை ஒன்றாக நிகழ்த்துவது பற்றியதான ஒரு புரிதலுக்கு வரலாம் என்பதே ஊடகம் சார்ந்த வகையில் எங்களினுடைய ஒரு விருப்பாக இருந்தது. தேசியம் பற்றிய அரசியல் பிரச்சனைக்கு 2 கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் தேசிய நினைவெழுச்சி நாளுக்கு கருத்து ஒன்று, அதுக்கு மாற்று கருத்து இல்லை என்ற ஒரு தார்மீக விடயத்தினை எல்லோ மக்களுடைய நாடி நரம்புகளிலும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்ற குருதியை போலவே இருக்கின்றது என்ற கருத்தோடு இன்று மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மனிதரை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். திரு குலசபாநாதன். வணக்கம் குலசபாநாதன். வணக்கம். அவருடன் இணைந்து கொண்டு நாங்கள் இது முழுக்க முழுக்க மக்களுக்கான நிகழ்ச்சி. இங்கே அமைப்பு சார்ந்தவர்கள் இங்கே வராமல் விட்டாலும் கூட மக்களினுடைய குரல் இங்கே தேவை. எங்களினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் பேச வேண்டிய நிலை. எனவே தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை. நேயர்களே, நீங்களும் இது உண்மையாகவே இந்த நாள் ஒரு இடைவெளி நிரப்ப முடியாத நாள், எதற்காகவும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாத நாள். ஈழத்தமிழர்கள் இன்று ஒரு புள்ளியில் சந்திக்க வைக்கின்ற ஒரு நாளாக இது இருக்கின்றது. அதுதான் எங்களை அடையாளம் செய்கின்ற இந்த நாள். ஆனால் அந்த நாளினுடைய அடிவேரிலே இப்பொழுது கோடரி வைக்கப்படுகின்ற பொழுது இது தன்மான உணர்வுள்ள தேசிய நேசிப்புள்ள ஒவ்வொரு தமிழ் மகனும் பொறுப்புணர்வுடன் கையாள வேண்டிய ஒரு விடயமாக எங்கள் மத்தியிலே வந்து நிற்கின்றது. இதற்குள்ளே போட்டி பிரச்சனைகள் அல்லது நிர்வாக சிக்கல்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக அடைய நினைக்கின்ற விடயம், எங்களுக்கு யார் இந்த நினைவெழுச்சி நாளை செய்கின்றார்கள் என்பது முக்கியமாக, அல்லது ஒரு நினைவெழுச்சி நாள் ஒரு இடத்திலே ஒரு புள்ளியிலே நாங்கள் சங்கமிப்பது முக்கியமானதா என்பதை பற்றி தான் நாங்கள் அலச வேண்டும். குலசபாநாதன், நான் நினைக்கின்றேன் நடக்கின்ற நடப்பியலை நீங்கள் ஒரு மக்களுடைய பிரதிநிதியால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு குழப்பமான ஒரு சர்ச்சைகள் நிறைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் வியாபார நோக்கத்திலே தேசிய நினைவெழுச்சி நாளை நிகழ்த்தவில்லை என்பதை இதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது இதிலே மோதிக்கொண்டிருக்கின்ற முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற 2 குழுவினரும் தெரிவிக்கின்றார்கள். அதே வேளையில் எங்களுக்குள்ளே எந்த ஈகோவும் இல்லை. நாங்களும் ஒன்றாக இதை செய்யத்தான் விரும்புகின்றோம், ஒன்றாகத்தான் செய்ய போகின்றோம் என்பது பற்றியதாகவும் பல ஊடகங்களிலே இவர்களுடைய கருத்துக்கள் வெளிவந்தது. ஒரு பொது மகன் என்ற வகை ரீதியிலே, தமிழ் மகன் என்ற ரீதியிலே நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறீங்க? மக்கள் மத்தியில் ஊடாடுகின்ற பொழுது மக்கள் இதை எப்படி நினைக்கிறாங்க? உண்மையிலே இந்த முதலில் மக்களின் பிரதிநிதி அல்லது என்ற அந்த அடையாளத்துக்கு நான் எந்த தேர்தலில் நிற்கவில்லை, யாராலும் தெரிவு செய்யப்படவில்லை. நான் எத்தனையோ அவலங்களை சந்தித்து எத்தனையோ துயரங்களை மனதில் புதைத்துக் கொண்டு திரிகின்ற ஒரு எல்லாரையும் போன்ற ஒரு சாதாரண வழிபோக்கன். நீங்கள் இன்றைக்கு வீதிக்கு சென்று ஒருவரை விரலை காட்டி இங்கே வா என்று அழைத்தால் ஒருவர் வந்து எப்படி தனது உள்ள கிடக்கையை கூறுவாரோ அதை அது அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதுதான், அதற்கு மேலாகவோ அதற்கு கீழாகவோ நான் இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு லேமன் அல்லது ஒரு வழிபோக்கன் இல்லை. நான் நிறைய விடயங்களை என்னுள் புதைத்துக் கொண்டு யாரிடம் கேட்பது அல்லது யாரிடம் சொல்லி அழுவது, யாருக்கு எடுத்துரைப்பேன் என்ற நிலையில் உள்ளவன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விடயங்களை பார்க்கும்போது உண்மையில் இது ஒரு பேசு பொருளாக வந்திருக்க தேவையில்லாத ஒரு விடயம். எல்லாமே முடிந்த காரியம், தீர்மானிக்கப்பட்ட காரியம் என்பது போல இது கார்த்திகை 27 வந்து உலகளாவிய தமிழர்களுக்கு என்ன என்று தெரியும், ஏன் என்றும் தெரியும். அதை வந்து ஒரு நெறிப்படுத்தப்பட்ட முறையில் நாங்கள் எங்களையும் அடையாளம் காட்டி எங்கள் உள்ளத்தில் புதைந்து கிடக்கின்ற எங்கள் உள்ளத்து உணர்ச்சிகளை நாங்களும் அனுபவித்து எங்களை பெருமைப்படுத்துவதற்கல்ல, அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்று சிறப்பிப்பதற்கல்ல, எங்களை சிறப்பிப்பதற்காகத்தான் சாதாரண பொதுமகன் என்ற முறையில் நானும் இதில் கலந்து கொண்டு என்னுடைய சிறிய பங்கையும் அல்லது என்னுடைய உள்ள உணர்ச்சியையும் நான் எல்லோரும் கூடி நின்று அந்த மன அதிர்வு அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொல்லப்பட்ட திகதியில் சொல்லப்பட்ட நேரத்தில் அனைவரும் கூடி எங்கள்
உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளும் பகிர்ந்து எங்கள் உறுதியையும் எங்கள் ஒற்றுமையையும் எங்கள் பலத்தையும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எங்கள் பலத்தையும் ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வு. உண்மையாக இது மற்றவர்களை பயப்படுத்துவதற்கல்ல, நாங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை ஒரு இடத்தில் நாங்கள் ஒரு ஊற்று உள்ள இடத்தில் எல்லா இடத்திலும் கிண்டினா தண்ணி வராது. ஊற்று உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து கிண்டினா குயிக்கா தண்ணி வரும். அல்லது வழிபடும் தலங்களுக்கு சென்றால் எல்லோரும் ஒரு குறிக்கோளுடன் சென்றால் அந்த இடத்தில், அது போல இதுவும் அப்படியா எல்லோரும் இதை ஒரு போட்டி இல்லாத நிலைமையிலே நல்லூர் திருவிழாவுக்கு நல்லூர் தேர்வு போறோம், யார் நடத்துறேன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாம் தேர்வு போறோம். அல்லது மடு திருவிழாவுக்கு போறோம், யார் நடத்துறேன்னு யாருக்குமே தெரியாது. அல்லது கீரை மேல தீர்த்தத்துக்கு போறோம், யார் நடத்துறேன்னு. எல்லா சங்கதிக்கும் கீரை கடைக்கு மேற்கட வேண்டும் என்ற சங்கதி பொருந்தாது. இது ஒரு கீரை பாத்திக்கான ஒரு நாள் அல்ல. ஒரு நேயரை பொழுது மற்றது நாங்கள் அனுபவித்த அனைத்தும் ஒரு கிள்ளுக்கீரை விடயமும் அல்ல. நல்ல அழகாக சொல்லீர்கள். கீரைக்கடைக்கும் எதிர்க்கடை வேணும் என்கின்ற அந்த விடயம், அந்த போட்டி விடயம், அந்த வளர்ச்சிக்கான போட்டி நோக்கிய விடயம் இந்த தேசிய நினைவெழுச்சி நாள்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்றால் இது எங்களுடைய இரத்தத்தினால், எங்களுடைய உயிரினால், எங்களுடைய வாழ்வினால் எழுதப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது என்பது தன்மான உணர்வுள்ள, தார்மீக பொறுப்புள்ள மானசீக தமிழர்கள் ஒவ்வொருவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ, நான் ரூபன். ஹலோ, வணக்கம் ரூபன், சொல்லுங்க. என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க செய்யற ப்ரோக்ராம் எல்லாம் உண்மையில நல்ல ப்ரோக்ராம் நீங்க செய்யறது சில விஷயங்கள். ஆனா இந்த துவங்கின இந்த விஷயம் இதுல தாக்கட்டு என்ன? இப்ப நீங்க சொல்லுறீங்க ஓகே, அப்ப தைப்பொங்கல் 2 இருக்குது, தீபாவளி 2 இருக்குது, நியூ இயர் அதாவது சித்திர பிரபு 2 இருக்குது. அதுகள் எல்லாம் ஒரு வகை சாத்திரம் சம்பிரதாயம், அந்த அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. சோ அதால அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் தான் சில போல இலங்கைக்கும் யூரோப்புக்கும் கனடாக்கும் மாறுபடலாம். அப்ப அந்த அது மாறுபடுற கணக்குக்கு மாவீரர் தினம் என்ற ஒரு நாங்க சாத்திரம் பார்த்து வைக்கல, அது ஒரு டேட். அப்ப அந்த டேட்டில அது நடக்கிறது, அது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப இந்த வேர்வைக்கு இதை பார்த்தா இது ஒரு தேவையில்லாம ஒரு உறுதியை உருவாக்குறதுக்கோ. அப்ப இப்ப சொல்லுவீங்க, இப்ப நீங்க கதை கேட்டு இருக்கேன், இது ஏதோ இன்னும் ஒரு டீம் இருக்காம், அதான் இன்னும் ஒரு டீம். இப்ப மாவீரர்கள் என்ன பொறுத்தவரை அவர் இலங்கையில இந்த தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காக அடிபட்ட ஆட்கள். அப்ப அந்த மக்கள் இந்த விஷயத்தை அந்த மக்களுக்காக கண்டுபிடிச்ச வைக்கி அது தமிழ் மக்கள் தான் அதை கொண்டாடுறாரு. அப்ப அதுக்குள்ள புரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாரும் ஒன்றா தானே நிக்கிறோம். யார் இப்ப புரிஞ்சு நிக்கிறது? இந்த புரிஞ்சு நிக்கிறது இந்த விஷயத்தில அதாவது மாவீரர்களை பற்றி யோசிச்சு, அதாவது அதை புரிச்சு பாக்குறதுக்கு யார் நிக்கிறது? அது ஏதோ ஒரு கீரை கடைக்கு எதிர்க்கடைன்னா யார் அந்த கீரை கடைக்கு எதிர்க்கடை போட போயின இதுக்கு? எல்லாரும் ஒரு குறிக்கோளை நோக்கித்தானே போய்கொண்டு நிக்கிறோம். இப்ப அது என்ன முந்தி நடத்தினவை இப்ப நடத்தினவை அதான் ஆட்கள் எல்லாரும் நாங்கள் தமிழ் மக்கள் தானே செய்கிறோம். இந்த பேருக்கு ஆனா நான் சொல்றேன், நான் இந்த குளத்துல இருக்கிற மக்களவைக்கு தற்போதைய தலைவரா இருக்கேன். அந்த அடிப்படையில நான் சொல்லுவேன், இங்க இந்த விஷயத்துக்கு மாவீரர் தினத்துக்கு உங்க ஒருத்தரும் உங்க ஈரக்கடையும் போட தேவையில்லை, எதிர்கடையும் போட தேவையில்லை. இது ஒன்றுதான், ஒரு முறையில தான் இது நடக்கும். இது எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடக்கும். இதுக்குள்ள இப்ப உண்மையிலான சாமன்னா குறைமைக்காக நான் உங்களோட ப்ரோக்ராம் நல்லா விரும்பி பாக்கணும். இல்ல இப்ப என்னுடைய ப்ரோக்ராமுக்கு கருத்து இல்ல, தேசிய நினைவெழுச்சி நாளுக்கு தான் கருத்து. சொல்லுங்க. கருத்து என்ன சொன்னா ஒரு புள்ளியா அந்த மூவிங், நீங்க மூவ் பண்ற மூவிங் பிள்ளை இது ஒரு தேவையில்லாம ஒரு புரிவினை. மூவிங் பிள்ளை என்று சொன்னால் அது நீங்கள் உங்களோட தொடர்ந்து கலைக்கிற மூவிங் பிள்ளை, அது உங்களுடைய கருத்து. ஆனால் இந்த பிரிவினைகளை ஏற்படுத்துபவர்கள் யார், எங்கு இருக்கிறார்கள் என்பதை முற்றுமுழுதாக அறியாதவராக இருப்பதே ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மிக விந்தியான ஒரு விடயம். இன்று எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்ட விடயம், எல்லா இணையதளங்களிலும் எழுதப்பட்ட விடயம், எல்லோருடைய மனங்களும் இன்று எங்கே நடக்கப் போகின்றது, இந்த நாங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு சொட்டு எங்களுடைய சிந்தனைகளினாலே மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு இது எங்கே நடக்கின்றது என்பதுதான். இங்கே எந்த குழுவினர் நடத்துகிறார்கள் என்பது இங்கே முக்கியமில்லை. அந்த குழுவினரை சார்ந்தவர்களுக்காக இத்தனை வருடங்களாக மக்கள் இந்த நினைவெழுச்சி நாளுக்கு வந்ததில்லை. அங்கே மாவீரர்களை
அவர்களுக்காக மட்டும்தான் அங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே யார் எங்கே இந்த நினைவெழுச்சி நாளை வைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. இவர் சொன்னதை போல நல்லூர் திருவிழா நடக்கிறது, யார் நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை. கடவுள் இருக்கின்றார், திருவிழா நடக்கின்றது, அங்கே பக்தர்கள் செல்கின்றார்கள். அதே போல இங்கே யார் என்பதில்லை. ஆனால் 1, 2, 3, 4 இடத்திலே அது வைக்கப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் அந்த மாவீரர்களை அவமானம் செய்பவர்களாக, மீண்டும் ஒரு முள்ளிவாய்க்காலை நாங்களே கிளறி விடுபவர்களாக மாறிவிடுகின்றோமா என்பதுதான் இங்கே நாங்கள் பேசுகின்றபடி. ஆனால் இது எதுவுமே அறியாமல் இந்த கீரைக்கடையும் இல்லை, எதிர்க்கடையும் இல்லை, எங்கே இருக்கின்றது என்று புதிய விடயமாக அவர் கேட்கின்ற பொழுது மீண்டும் அவருக்கு அகர வரிசையில் இருந்து பாடம் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு நேரம் போதாது. எனவே உலகத்தினுடைய நடப்புகளையும் எங்களுடைய ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இந்த புலமைந்த தேசத்தில் இப்பொழுது எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகளையும் நன்கு புரிந்தவர்களால் தான் இங்கே நாங்கள் இலக்கு வைக்கின்ற இந்த விடயத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தோடு இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். 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 நான் இல்பட் பகுதியிலிருந்து சிவானந்தராஜா இருக்கிறேன். வணக்கம் சிவானந்தராஜா, சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விடயம், நாங்கள் ஒரு தமிழர்கள் என்பதை மீண்டும் உலகத்திற்கு காட்டி வைக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஆளுங்கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும். ஆனா அந்த எதிர்கட்சியினுடைய தொழில் ஆளுங்கட்சி பிழைவிட்டால் எடுத்துக்காட்டி அந்த விடயங்களை நல்லதாக கொண்டு போவதே தவிர ஆளுங்கட்சியை இழுத்து விழுத்தி அந்த நாட்டையே அல்லற்படுத்துவதல்ல. ஆனால் தமிழராக பிறந்த எங்களுக்கு யாருடைய சபக்கேடோ தெரியாது. எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு போராட்டத்தில் ஒரு குழுவினர் நாட்டை தங்கள் மக்களுக்காக போராட வலிக்கிட்டார்கள் என்றால் அதை எதிர்த்து ஒரு குழு ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் குழப்பி விட்டு சென்றது. அதே ஒரு குழுக்குள்ள இருந்தவர்களே மீண்டும் பிரிந்து அந்த முள்ளிவாய்க்கால் வரை பிரச்சனையை கொண்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மக்களையும் இவ்வளவு இன்னலுக்குள் விட்டு விட்டார்கள். அந்த அளவத்தையும் நாங்கள் கண்ணால பார்த்து காதால கேட்டு உலகத்தில இருந்திருக்கிற அத்தனை பத்திரிகைகளாகவோ ஒளி வடிவங்களிலேயோ பார்த்தும் திருந்த மாட்டோம். இன்று அடுத்த ஒரு பிரச்சனையை நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திகை 27 என்பது எல்லா தமிழ் மக்களாலேயும் ஏற்றுக்கொண்டு கேட்கப்பட்ட ஒரு விடயம். அதில் எந்த ஒரு காரணத்திற்காக அவர்கள் நீங்கள் சொன்ன அதே வேட்டை பாய்க்கிறேன் கோடாலி வைக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் ஒரு தமிழனுக்குள் இன்னொரு புதுவிதமான பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். நிச்சயமாக அதில் உள்ள இதை நடத்த விரும்புகிற அத்தனை குழுக்களும் இன்று உங்களுடன் கதைக்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் வேறொரு இடத்தில் சந்தித்து கதைத்தார்களா தெரியாது. ஆனால் கலைக்க வேண்டும். உண்மையாக அவர்கள் மாவீரர்களுக்காகத்தான் இந்த நாளை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மக்களின் குரலாக கேட்டுகிறோம், அவர்கள் ஒன்று கூட வேண்டும். அப்படி அவர்கள் இந்த பகுதியும் கொன்று கூட இல்லை என்றால் அவர்கள் மாவீரர்களுக்கு நினைவளித்தினால் கூடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பது ஒரு தமிழ் மகன் என்ற முறையில் எனது தனிப்பட்ட கருத்து. இதை நிச்சயமாக குறிப்பிட்ட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ஒரு விடயம் அவர் சொல்கின்ற பொழுது தெரிந்து உண்மையாகவே நாங்கள் இந்த குலசபான நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இப்ப இன்றைய இந்த நிகழ்வுக்கு அந்த 2 தரப்பினரையும் நாங்கள் அழைத்திருந்தோம் தொலைக்காட்சி சார்பாக. ஆனால் 2 தரப்பினருமே இதற்கு வருவதற்கான சரியான பதிலை தரவில்லை. வருவதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் இருந்தது. இந்த தேசிய நினைவெழுச்சி நாளை பற்றிய 2 கருத்துக்கள் உள்ள இந்த 2 குழுவினர் அதை பற்றி மக்களுடன் பேசுவதற்கு, அந்த கருத்துக்களை பற்றி கலந்துரையாடுவதற்கே ஒன்றாக வருகை தர முடியாமல் தனித்தனியாகத்தான் வருவோம் என்பது போன்ற செயற்பாட்டில் இருப்பவர்களால் எவ்விதமாக இந்த தேசிய நினைவெழுச்சி நாளை ஒன்றாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை பற்றி மக்கள் சார்ந்த ஒரு வழிபோக்கன் சார்ந்த என்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அவர்கள் என்று நான் கூறுவது எனக்கே தெரியாது அவர்கள். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட என்றபடியால் தான் ஊடகங்கள் மற்றது இணையதளங்கள் போன்றவற்றின் ஊடாக சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போதும் பார்க்கும்போது இந்த கருத்து வேறுபாடு அல்லது இந்த முரண்பாடு இல்லை என்றால் அதுக்கு என்ன பதத்தை பாய்ப்பது தெரியவில்லை.
அவர்கள் இங்கு வந்து முகம் கொடுக்காவிட்டாலும் எங்காவது ஒரு இடத்தில் தங்களுக்குள் யாருக்கு முகம் கொடுக்க தேவையில்லை, தங்களுக்குள் வந்து இந்த இது பிணக்கு என்று கூற முடியாது. இந்த விடயத்தை நடத்தி முடிப்பதற்கு ஒன்றாக கரங்கோர்த்து ஒன்றாக அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும், சந்திக்கவே வேண்டும். சந்தித்து இதை ஒரு முடிவு கொண்டு வந்து வளமையாக நடைபெறுவது போன்ற அந்த நிகழ்வை ஒருமுகமாக அதனை நிறைவேற்ற வேண்டும். இங்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, எங்காவது சந்தித்து இன்னும் நாள் இருக்கிறது. ஏற்கனவே 2 சந்திப்புகளுக்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அந்த 2 சந்திப்புகளிலும் கூட யாரோ ஒரு குழுவினர் மட்டுமே அங்கே வருகை தந்ததாகவும், இதனால் அந்த ஒரு சமரசத்துக்கான எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையிலேயே இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லாத அல்லது உறுதியாக தெரியாத மக்கள் மத்தியிலே இந்த அஞ்சலிக்கு விதமாக செல்வது எங்கே நடக்கப் போகின்றது என்பது பற்றிய ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையிலேயே நாங்கள் இன்னும் கார்த்திகை 27 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதால் தான் தீபம் தொலைக்காட்சி கூடாக இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்றோம். மக்களினுடைய குரல் என்ன, மக்களினுடைய ஆக்ரோஷம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பிற்பாவது ஏதாவது ஒரு இடத்திலே இந்த 2 தரப்பினரும் சந்தித்து எங்களுக்கு தேசிய நினைவெழுச்சி நாளுக்கு 2 கருத்துக்கள் இல்லாதவாறு ஒரு நினைவெழுச்சி நாளை எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் செய்வதுதான் மாவீரர்களுக்கும் ஏன் எங்களுக்கே தமிழர்களாய் எங்களுக்கே நாங்கள் கௌரவம் கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதோ என்பதை பார்க்கின்ற ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஈஸ்டாமில் இருந்து மாயவன் கதைக்கிறேன். மாயவன், வணக்கம், சொல்லுங்க. மாயவன், வணக்கம். முதல் கண்ணாக தீபம் தொலைக்காட்சிக்கு நிச்சயமாக நாங்கள் தலை வணங்குகின்றோம். இப்படியான ஒரு தலைப்பை எடுத்து இன்று மக்கள் முன்னிலையில் இருக்கும் ஒரு பிரச்சனையை சவாலாக எடுத்து இந்த முகப்பை கொடுத்து இந்த தீபம் தொலைக்காட்சிக்கும் குறிப்பாக சாம் பிரதீபனுக்கும் நன்றிகளை தெரிவித்து, முதற்கண்ணாக இந்த சில பேர் சொல்லுகின்றார்கள் இதை நாங்கள் இந்த தமிழ் மக்களின் சாபக்கேடு, தமிழ் மக்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை என்று கூறுவது உண்மைதான். ஆனா அதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் போலடக்கு இதை நாங்கள் இந்த சூட்டி தண்டதை காப்பன் போல இதை மூடி மறைத்து விட வேண்டும் என்பதற்காக சில பேர் கோவப்பட்டு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, நிச்சயமாக பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல எல்லா இடமும் பத்திரிகைகள், வெப்சைட்டுகள், இமெயில்கள் என்று பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற பிரச்சனை. அதனுடைய இது நிச்சயமாக பேசப்பட வேண்டிய விஷயம். இதற்கு மேலாக நான் உங்களிடம் ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்த ஒரு புள்ளியில் மக்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். தயவு செய்து மாவீரரை விட மற்ற போராளிகளுக்கும் இதில் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நான் ஈழ போராட்டத்திலே பங்களித்து ஒரு முன்னாள் போராளி. எப்பொழுதுமே நான் மாவீரர்களுக்கு தலை வழங்குகின்ற நான் மாவீரர்கள் மாத்திரமல்ல மற்ற போராளிகளும் ஈழ போராட்டத்துக்காக இருந்துள்ளார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் எங்கள் சொற்பதங்களை மாற்றி ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்று உண்மையாக மனம் தொட்டு அந்த மாவீரர் பேரோ இல்லாட்டி வேறு பேரோ நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மத்திய போராளிகள் உங்கள் வாய்களில் தப்பித்தவரி கூட வருவதில்லை. ஏனென்று சொன்னால் ஈழ போராட்டத்திலே 1979ஆம் ஆண்டிலிருந்து இறந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு புள்ளியில் சந்திக்க வைக்கிறதை இதற்கு மேலாக நாங்கள் இவ்வளவோ விட்டுக் கொடுப்புகள் கொடுக்கின்றோம். இத்தனை பிரச்சனை இவ்வளவு எங்கேயோ நாங்கள் போய்விட்டுள்ளோம். ஏன் நாங்கள் இவ்வளவு கட்டாயமாக அதில் தான் நிற்கவும், ஏன் கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பரந்த வட்டத்துக்கு போகக்கூடாது என்பதை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு உண்மையாக புரியவில்லை, சிலவளை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கு புரிந்தது தெரியவில்லை. அந்த ஒரு என்றால் சொல்லுங்க. மாவீரர்களை தவிர ஏனைய போராளிகளுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த ஏன் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது? உயிருடன் இருக்கின்ற போராளிகளை சொல்றீங்களா? இல்லை, ஏனைய இறந்த போராளிகள், ஏனைய இயக்கங்களிலிருந்து இறந்த போராளிகளுக்காகவும் நாங்கள் ஏன் இடம் கொடுக்க கூடாது?
நல்லது நல்லது, நல்ல கருத்து. ஆனால் நான் நினைக்கின்றேன் இதிலே யாரும் சொல்லவில்லை, விடுதலை புலிகளில் இருந்து இறந்த மாவீரர்களுக்காகத்தான் இந்த நினைவெழுச்சி நாள் என்று, தேசிய நினைவெழுச்சி நாள் என்பது எங்களினுடைய மக்களினுடைய விடுதலைக்காக மரணித்த அனைத்து போராளிகளுக்காகவும் தான். ஆனால் அதனுடைய ஒரு 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 முன் ஊக்கியாக அல்லது முதல் செயற்பாட்டாளர்களாக விடுதலை புலிகள் இருந்ததும், அவர்கள் இந்த மாவீரர் தினம் என்ற ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்ததும் தொடர்ச்சியாக எங்களுடைய அடையாளமாக மாறிப்போனதை ஒழிய யாரும் சொல்லவில்லை நினைக்கின்றேன். விடுதலை புலிகளில் இருந்து இறந்த போராளிகளுக்காக மாவீரர்களுக்காகத்தான் இந்த தேசிய நினைவெழுச்சி நாள் என்று சொன்னால் அதை விட நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய அபத்தம் தமிழர்களுக்கு இருக்காது. மக்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள், அப்படி நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் நாங்கள் அவர் சொன்ன விடயம் இருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய புரிதலில் தான் அது அந்த ஒரு வேறுபாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. தயவுசெய்து நாங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நாங்கள் யாரும், நான் உட்பட நீங்கள் உட்பட யாரும் அப்படியான ஒரு எண்ணப்பதை வைத்திருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு அபத்தமாக எங்கள் மத்தியிலே படைந்துவிடும். எனவே இதிலே பிறகு அந்த அமைப்பு இந்த அமைப்பு என்பதில்லை. எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களுக்காக மரணித்த எல்லா வீரர்களுக்காண்டியும் ஒரு தேசிய நினைவெழுச்சி நாளாகத்தான் இதுக்குள்ளே எல்லோரும் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே விடுதலை புலிகளின் தேசிய நினைவெழுச்சி நாள் என்பதாக நாங்கள் குறிப்பிடுவதில்லை. தமிழ் மக்களினுடைய அடையாள நாளாகிய தேசிய நினைவெழுச்சி நாள். இந்த புரிதல்கள் நாங்கள் தவறுகின்ற பொழுதுதான் முரண்பாடுகள் வலுக்கின்றன. முரண்பாடுகள் வலுக்கின்ற பொழுதுதான் தையல் 1, 2, 3, 4 என்று ஏராளமான தையல்களை தைப்பதிலேயே எங்களுடைய நேரங்களை செலவழிக்கின்றோம். எங்களினுடைய மனித வலு எல்லாம் இந்த போட்டிகளிலே செலவிடுகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் முள்ளிவாய்க்காலை மறந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். இன்று போராட்டம் முடிந்த அந்த முள்ளிவாய்க்காலை நாங்கள் மறந்து போய் இங்கே தேசிய நினைவெழுச்சி நாளை யார் செய்வது, எப்படி செய்வது, யாருக்கு உரிமை இருக்கின்றது என்ற போராட்டத்தில் எங்களுடைய வலுக்களை செலவிடுகின்றோம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களையும் இன்னும் இறந்து போன ஏராளமானவர்களையும் நாங்கள் மறக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய இந்த முரண்பாடு வலுத்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு 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 மிக மிக அடி மட்டத்திலே இருக்கிற கேவலமான ஒரு நிலைக்கு எங்களினுடைய இனத்தினை நாங்களே கொண்டு போகின்ற ஒரு குழியாக மாறி இருக்கின்றது என்ற அந்த வேதனை தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. நல்லது, இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம். இடைவெளியின் பின்பு நிறையவே பேசுவோம். இது அவசரமாகவும் அவசியமாகவும் பேசித்தான் ஆக வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இது மக்களுக்காக மரணித்தவர்களுக்கு மக்களால் செய்யப்படுகின்ற அஞ்சலியினுடைய ஒரு அடையாள நாள். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. தீபாவளி பண்டிகை 2 இனி தேசிய நினைவெழுச்சி நாளும் 2 ஆகுமா? விசேட நேரடி கலந்துரையாடல். இடைவெளியின் பின்பு மீண்டும் இந்த விசேட கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களையும் அழைக்கின்றோம். நேயர்களே, இங்கே நாங்கள் தேசிய நினைவெழுச்சி நாள் பற்றியதான சர்ச்சைகளும் முரண்பாடுகளும் உண்மையாகவே எல்லா தமிழர்களினுடைய மனங்களிலும் ஒரு வேதனை தழும்புகளை படிய வைத்திருக்கின்ற நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த குழுவினரினுடைய இந்த முரண்பாட்டு நிலை எங்களினுடைய தேசிய நினைவெழுச்சி நாள் பற்றியதான ஒரு புனிதத்தன்மையினை மாசுபடுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்தினை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. கோடரி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிமரத்திலே என்கிற அந்த வேதனையினுடைய வெளிப்பாடுதான் தீபம் தொலைக்காட்சி கூட இதை பேச வேண்டிய தேவையில் இருந்தது. தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவம் என்ற பெயரிலே அந்த அமைப்பினாலே தான் 2007 முதல் இந்த தேசிய நினைவெழுச்சி நாள் ஒரு அமைப்பு சார்ந்ததாக செயற்படுத்தப்பட்டு வந்தது. அங்கே 5 உறுப்பினர்கள் அங்கம் வைத்ததாகவும் பின்பு இப்பொழுது 11 பேர் கொண்ட ஒரு புதிதாக அமைப்பாக உருவாக்கப்பட்டு அங்கே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம், பிரித்தானிய தமிழர் பேரவை, தமிழ் இளையோர் அமைப்பு போன்றவர்கள் அடங்கலாக 11 பேர் கொண்ட ஒரு குழு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவை TNRF தமிழ் தேசிய நினைவேந்தல் அகவம் என்ற பெயர் தான். இதிலே இந்த 2 புதிய குழு கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதிலே இந்த ஒரு புதிய குழுக்கள், பழைய குழுக்கள், முன்பு நடத்தியவர்கள், பின்பு நடத்தியவர்கள், இப்பொழுது நடத்தப் போகின்றவர்கள், எதிர்காலத்திலே நடத்தப் போகின்றவர்கள், இப்பொழுது தாயகத்திலே இருந்து வந்தவர்கள், இனி அடுத்தடுத்த வருடங்களிலே தாயகத்திலே இருந்து வந்து இந்த தேசிய நினைவெழுச்சி நாளுக்கு உரிமை கோரப் போகின்றவர்கள் என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த குழுவினருடைய சர்ச்சை 1000க்கும் மேற்பட்டதாக இறுதியிலே வந்து மக்களை பாதித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த மக்கள் இங்கே யாருக்காகவும் வந்து அந்த அஞ்சலியினை செலுத்துவதில்லை, தமக்காக மரணித்த மாவீரர்களுக்காக வருகின்றார்கள். எனவே மக்களுக்காக மரணித்த இந்த மாவீரர்களுக்கு மக்களால் செய்யப்படுகின்ற இந்த அஞ்சலியின் மேல் 2 கருத்துக்கள் இருப்பது இந்த மக்களையும் அவர்களுக்காக மரணித்த மாவீரரையும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பி நாமே கொலை செய்து அங்கே படுக்க வைப்பது போன்ற ஒரு மிக கேவலமான ஒரு விடயத்தினை புரிகின்றதா என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேரொருவர் இப்பொழுது அழைப்பில்லை. வணக்கம்.
வணக்கம், பர்மிங்ஹாம்ல இருந்து சார்ல்ஸ் பேசுறேன். வணக்கம் சார்ல்ஸ், சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த 2 குழுவை பற்றியும் வெளிப்படையா இப்பதான் சொல்றீங்க, இப்ப யார் ஆக்களவே. உண்மை என்ன தெரியுமோ, இதுக்கு பின்னால இருக்கிறது வந்து ரெண்டு தரப்புமே பச்சை கள்ளங்கள். இது மெயின் காரணம் இவங்க 2ஆ பிரிஞ்சு அடிபடுறதுக்கு காசு. இப்ப அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா எல்லாம் போய் லிபியா அடிச்சு கடாஃபியை கொண்டாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கடாஃபி கள்ளனோ அல்லது அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கணும்ன்ற ரீசன் இல்ல, அங்க இருக்கிற எண்ணெயை சுரண்டோனும், அதுல இருந்து வர காசு. அது மாதிரி தான் இவங்க 2 பேரும் நின்று அடிபட்டு இவ்வளவு நாளும் சண்டையை சாட்டி காசு சேர்த்தாங்க. இப்ப சண்டை இல்ல, காசு சேர்க்காத சனத்திட்ட இப்ப மாவீரர் தினத்தை சாட்டி காசு சேர்க்கறதுக்காக இப்ப வந்து யார் காசு சேர்க்கிறதுன்ற போட்டி தான் இப்ப 2 தரப்பா நின்று அடிபடுறாங்க. இப்ப சனத்திட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த 2 தரப்புமே கள்ள கூட்டம். இவங்களுக்காக போய் இவங்கள்ட்ட காத்திய பூக்கு 5 பவுன் காசு கொடுத்து வீணாகாதைக்கும். நீங்க வீட்டுல மனப்பூர்வமா மாவீரர் நினைவு கொண்டு வீட்டுல மெழுகுவர்த்தி ஏற்றி கும்பிடுங்க, அது காணும். இவங்கள்ட்ட போய் அங்க டிக்கெட்டை கொடுத்தோ இவங்கள இப்ப உண்மையா இவ்வளவு காலம் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கார்த்திகை பூவை தாய்லாந்துல இருந்து 35 பென்ஸுக்கு இறக்குமதி செய்து இங்க 75 பென்ஸ் கள்ள கணக்கு காட்டி அதை அங்க வாசல்ல வச்சு 5 பவுன்ஸுக்கு வித்து அதுல உழைச்சிருக்காங்க இவ்வளவு காலமா. அதெல்லாம் இப்பதான் இந்த 2 பிரிவா பிரிஞ்சு அடிபட தொடங்கியதான் இந்த குட்டெல்லாம் வெளியில வருது. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம். இப்ப பல வேட்டாங்க. போன வருஷ மாவீரர் தினத்துல வந்து ஒரு கார்த்திகை பூ 5 பவுன்ஸ் படி வித்திருக்கிறாங்க, 20,000 கார்த்திகை பூ வித்திருக்கிறாங்க. ஆனா வாங்கின விலை 35 பென்ஸ், இங்க கணக்கு காட்டினது 75 பென்ஸ். காசு சுருட்டுறதுக்காக தான் இவங்க வந்து மாவீரர் தினமே வைக்கிறாங்க. நீங்கள் எடுத்த தலைப்பு முக்கியமான விஷயம், சனத்துக்கு ஒரு தெளிவு வர வேணும். மாவீரர் தினம் கொண்டாடுங்க, வீட்டுல இருந்து கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடாது, மன்னிக்கவும், நினைவு கூறல். வீட்டுல இருந்து நீங்க மாவீரர்களை நினைவு கூறுங்க. இந்த 2 கூட்டத்திட்டையும் போய் மாட்டுப்படாதீங்க. நன்றி. நன்றி. மக்களினுடைய மனவெழுச்சிகள் பல்வேறு விதமாக இருக்கின்றது. பல விடயங்கள் உறுதிப்படுத்த தரவுகளாக இருக்கும், பல விடயங்கள் உறுதிப்படுத்தப்படாத தரவுகளாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு அமைப்பின் மீதோ அல்லது ஒரு ஒரு செயற்பாட்டின் மீதோ கல்லறிகின்ற பொழுது முதலாவது நிதி ரீதியான விடயம் வருகின்றது, இரண்டாவது நிர்வாக செய்திகள் வருகின்றது. எனவே இந்த விடயங்களுக்குள்ளே தமிழ் மக்கள் இப்பொழுது மூக்கை நுழைத்து இது காசு சேர்க்கின்றதா, வியாபார நோக்கமா, இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற ஈகோவா என்ற விடயங்கள் எல்லாம் அது அமைப்பு சார்ந்தவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். அதற்காக அவர்கள் இருக்கிறார்கள், நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய குரலாக ஒரு ஊடகம் என்ற வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்ப்பது என்னென்றால், எங்களுக்கு தேவை ஒன்றாக செய்யப்படுகின்ற ஒரு என்ன ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் எங்காவது ஒரு கட்டாந்தரைக்கு அல்லது வெட்ட வெளிக்கு இல்லை ஒரு பாலைவனத்துக்கு வாருங்கள் என்று கூறினாலும், மண்டபம் தான் வேணும் என்பதில்லை, எந்த இடத்துக்கு வரும்படி கூறினாலும் ஒரே குரலில் கூறினால் அங்கே சென்று அந்த பக்க நிகழ்ச்சிகள், கடை, கொத்துரொட்டி, அது இல்லாமல் அன்று முழுவதும் பட்டினியாகவே இருந்து ஒரு நோன்பு தினமாக கூட அதை அனுட்டிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் எனது கருத்து. நல்ல ஒரு விடயம் தான். பார்ப்போம். இன்னும் ஒரு நேர அழைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் மனோகரன் பேசுறேன், லண்டன்ல இருந்து. வணக்கம் மனோகரன், சொல்லுங்க. நான் ஒரு 1-2 பாயிண்ட்ஸ் சொல்ல யோசிக்கிறேன். என்னென்றால், இப்ப இந்த மாவீரர்கள் அல்ல விடுதலை போராளிகள் என்று இதுவரையில நாங்கள் கலைக்கிறது கொண்டு இந்த துக்க தினம் கொண்டாடுறதெல்லாம் உண்மையில விடுதலை புலிகளில் இருந்து மாவீரர்கள் ஆனாக்களை மட்டும்தான் என்றது புலிகளாலேயே கனகாலமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுல வந்து EPR இல்லவோ ஈரோசோ செலவோ பிளாட்ல செத்தாக்களை பற்றி இதுல கணக்கு இல்லை. உண்மையில இதுல இதுக்கு முதல் ஈசானிலிருந்து கேட்டவர் சொன்னது வந்து சரி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சளவில் அப்படி இல்லை. உண்மையில விடுதலை புலிகளோட சம்பந்தம், ஈவன் விடுதலை புலிகள்ல இருந்து பிரிஞ்சு இப்ப மாற்ற மாதிரி ஆக்கள் கூட இதுக்கு இன்க்ளூட் பண்ணப்பட இல்லை. அப்ப அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த மாவீரர்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஈழ போராட்டத்துல மாவீரர்கள் மட்டும் சாகையில், குழந்தைகள்ல இருந்து வயோதிபர் மட்டும் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு மேல லட்சக்கணக்கில் செத்திருக்கணும். அப்ப இதெல்லாம் கணக்கில் இல்லாமல் நாங்கள் இந்த இதுக்கு பேர் வச்சிருக்கிறது மாவீரர் நினைவு நாள் என்று சொல்றதே பிள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இறந்து போன முழு பேரும் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டும். இந்த இவ்வளவு ஆட்களும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. ஆனபடியால் இந்த மக்கள், இந்த போராளிகள் மக்கள், இந்த குரூப்ஸோட சேர்ந்து எல்லாரும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணப்பட்டு இந்த போராட்டத்தால் இறந்து போன அத்தனை பேருக்குமான ஒரு நினைவு நாள் தான் இந்த நவம்பர் 27 தண்டது சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் யோசிக்கிறேன், உண்மையில இதை நினைவு கூறுவதற்கு அந்தந்த நாட்டிலே அந்தந்த இடத்துல அவைக்கு வசதிக்கு ஏற்ப
கோயில்கள்லயோ சர்ச்சுகள்லயோ வேறு இடங்கள்லயோ இப்படியான பொது இடத்திலேயோ செய்யறது ஓகே. இதுக்காண்டி ஒரு இடத்துலதான் நினைவு கூறணும் என்று நீங்கள் ஒரு புள்ளி வைக்கிறது பிள்ளை என்று தான் நான் நினைக்கிறேன். இங்க விடுதலை புலிகளுக்கு 2 குரூப் அடிபடையினம், நாங்கள் ஒரு ஆள் தான் செய்யணும், ஒரு இடத்தான் செய்யணும் என்று. அது அதே இந்த விஷயம். ஆனால் இது நான் சொல்ற மாதிரி இந்த விஷயம் எங்கேயும் பரவலா இந்த நாள்ல நடக்கலாம், அப்படித்தான் நடக்க வேணும். ஏனென்றால் ஸ்காட்லாந்துல இருக்கிறாள், லண்டனுக்கு வர இயலாது, லண்டன்ல இருக்கிறாள், அடுத்த எண்டுக்கு போக இயலாது. ஆனப்படியால் இந்த விஷயம் நாங்கள் யூகேல ஒரு பாயிண்ட், ஜெர்மனியில ஒரு பாயிண்ட். ஜெர்மனி இந்த பெரிய நாடு, ஒரு பாயிண்ட்ல நடக்க சென்றத்தில் நடந்த பிள்ளை என்று சொல்றது பிள்ளை. அதே போல உலக நாட்டுல எல்லா இடத்திலும் பரவலா எல்லா இடம் இந்த நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் இறந்து, ஒரு பெரிய ஒரு ஆள் மகாத்மா காந்தி இறந்து போனா உலகம் முழுக்க எல்லா இடமும் நடக்குது. இது எல்லா இடம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய அவசரம் இல்லை. ஆனபடியால் இந்த 2 பாயிண்டையும் தான் நான் சொல்லிக்கிறேன். ஆனபடியால் இவையெல்லாம் இதுக்கு அடிபட வேண்டிய அவசரத்தை குறைச்சி இந்த இறந்து போன எல்லா மக்களுக்கும் வேண்டி எல்லா இடத்திலும் துக்கதினம் கொண்டாடுறதான் ஒரு சரியான ஒரு பாதையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்லது, நன்றி. உங்களுடைய கருத்துக்கு, உங்களுடைய முதலாவது கருத்தை பற்றி நான் அந்த கருத்தை பற்றி நாங்கள் பின்பு நேரம் பெரும்பு பேசுவோம். இரண்டாவது கருத்து மிக முக்கியமானது. நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் ஒன்று கட்டாயமாக ஒரு புள்ளியில் தான், ஒரு இடத்தில் தான் குவிய வேண்டும் என்பதல்ல. எப்பொழுது அந்த புள்ளியை நோக்கிய முரண்பாடுகளால் 2 புள்ளி அமையாத வரையில் ஒரு புள்ளியில் தான் கூட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒரே நோக்கோடு, ஒரே இலக்கோடு, ஒரே ஒற்றுமையோடு 1000 புள்ளியிலே நாங்கள் கூடினாலும் அது பெறும். ஆனால் முரண்பாடுகளால் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 புள்ளிகள் அமைகின்ற பொழுது அங்கே அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. நீங்கள் கூறுவதைப் போல ஒரே நோக்கிலே, ஒரே இலக்கிலே 1000 கிளைகள் இங்கே உருவாகி இருந்தால் இப்படி பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆனால் பிளவுபட்டது ஒரு முரண்பாட்டு புள்ளியிலே இருந்து என்பதால் தான் அந்த 2 புள்ளிகளை ஏனும் குறைத்து ஒன்றாக்க வேண்டும் என்கின்ற கருத்து வருகின்றது. எனவே இந்த முரண்பாடுகளினால் பிரிந்ததையும் முரண்பாடுகள் அற்று பிரிவதையும் ஒரே தராசில் வைத்து நீங்கள் நிறுத்தி பார்ப்பது முழந்தாளுக்கு மொட்ட நிலைக்கு முடிச்சு போடுகின்றதை போல ஒரு புரிய முடியாத தெளிவு நிலைக்கு கொண்டு வருகின்றது. மீண்டும் மக்களை குழப்பக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்ற கருத்தம் இருக்கின்றது. சாம் சொன்னது போல ஒரு ஒருமித்த கருத்து ஒருமித்த நிலைமையில் அது எத்தனை இடத்திலும் நடைபெறலாம். கோவிலுக்கு போக விருப்பமானவன் கோவிலுக்கு போய் கும்பிடுவான். தியானத்தில் இருந்து அந்த இதை நிறைவேற்றுபவன் வீட்டிலேயே தியானத்தில் இருந்து அந்த உன்னத நிலையோ அல்லது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வான். அது அவனவனது நிலையை பொறுத்தது. இங்கே நிலைப்பாடு அப்படி இல்லையே. ஒருவர் கணக்கு காட்ட தவறுகின்றார் என்பதனால் இன்னொரு அமைப்பை உருவாக்குகிறோம் என்று இவர்கள் சொன்னதும், இவர்கள் அரசாங்கத்தினாலே திட்டமிடப்பட்டு வந்திருக்கின்ற, இதை குழப்பதற்கு வந்திருக்கின்ற அமைப்பு என்ற பெயரிலே இவர்களும் சொல்கின்ற இந்த முரண்பாட்டு புள்ளியிலே அல்லவா 2 அமைந்து நிற்கின்றது. எனவே அப்படி இருக்கின்ற பொழுது என்ன மாதிரி நாங்கள் பல இடங்களிலும் நடத்தலாம் என்ற ஒரு வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? சரி, நீங்க சொல்ற என்றால் ஒரே இடத்துல நாங்க இன்னும் அது குழப்புவதாகத்தான் இருக்கும். அப்படியான கருத்துக்கள் இன்னும் பல இடங்களில் வைக்கலாம், பல இடங்களில் வைக்கலாம் என்பது ஒருமித்த குரலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இல்லை, காற்று எல்லோரிடமும் வீசுகின்றதுதான். ஆனால் காற்று வாங்குவதற்கு நாங்கள் கடற்கரைக்கு தான் செல்கிறோம். வசதியின்படி எல்லோரும் செய்வதென்றால் அங்கு முன்பு ஒரு நேர் சொல்வதை போல அங்கு எங்கள் வீடுகளில் அஞ்சலி செலுத்துவதுதான் எல்லோருக்கும் மிக வசதியானதாக இருக்கும். எனவே அப்படி அல்ல, காற்று எல்லா இடமும் வீசுகின்றது. ஆனால் காற்று வாங்க கடற்கரைக்கு தான் செல்வதை போல எல்லோரிடமும் வசதி இருந்தாலும் கூட எங்களினுடைய அடையாளத்தை ஒருமித்த குரலாக மாற்றுவதற்கு ஒரு சில இடங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். பெரிய நாடுகளிலே பல இடங்களிலே நடத்தலாம். ஆனால் அங்கே இடங்கள் அல்ல எங்களை பிரிப்பது, மனங்கள் எங்களை பிரிக்காதிருக்க வேண்டும். இங்கே உள்ள பிரச்சனை இடங்கள் பிரிக்கவில்லை, மனங்களால் இடங்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதால் தான் இன்று அமர்ந்திருந்து 6 வரை இதை பேச வேண்டிய ஒரு தேவையே எழுந்திருக்கின்றது என்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம் சாம். வணக்கம். நீங்கள் கூறியது போல மாவீரர் தினம் என்பதை விட அவர் மனோகரம் கூறினதான் நான் முழுக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இது மாவீரர் போர்ல இழந்தவர்கள் மாத்திரம், ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸ் மாத்திரம் இல்ல, இந்த போர்னால உயிரிழந்த அனைவருக்குமாக நாங்கள் துதி செய்யத்தான் வேணும். ஏதோ ஒரு வழியில அவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வழியில பொதுமக்களும். மற்றொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேணும் என்ன என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம், பணத்தை சேர்த்திருக்கிறோம், பட்டம் பதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், பண்பு என்றதை பழகவே இல்லை. எவ்வளவு விஷயம் இருக்கு வெள்ளக்காரத்தை பழகிறதுக்கு. நேற்று உங்களோட ப்ரோக்ராம்ல சொன்னார்கள், ப்ரூஸ் ஃபெயின் சொன்னாராம், தமிழர் எவ்வளவு விஷயங்களை இன்னும் படிக்க இருக்குன்னு சொல்லி. மிக முக்கியமான ஒரு படிப்பு என்னன்னு சொன்னால், இன்னும் ஒரு few days 11th day of the 11th month
at the 11th hour இதுல ஒயிட் ஹால்ல ஒயிட் ஹால் பார்லிமெண்டரி பக்கத்துல 11 மணிக்கு மத்தியானம் எல்லாருமே சைலண்ட் வந்து ரிமெம்பரன்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை not only the queen, the prime minister, the opposition leader, இங்கதான் அந்த மனோரன் சொன்ன பாயிண்ட்டும் வருது. என்னன்னு சொல்லி சொன்னா டெலோவோ பிளோட்டோ அதுல இறந்தவர்களும் ஒப்போசிஷன் லீடர் அவர்கள் மாத்திரம் அல்ல, நாங்கள் யாரோட முந்தி ஃபைட் பண்ணினோமோ கோல்ட் வார் நடந்ததோ லைக் ரஷ்யன், போலிஷ், பிரெஞ்சு அம்பாசடர்ஸும் ஹை கமிஷனர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரிமெம்பரன்ஸ் டே என்று சொல்லி ஒரு இறந்தவர்களுக்கு போர்ல முதலாவது வாரிலையும் 2வது வாரிலையும் இறந்தவர்களுக்காக வணக்கம் செய்கிறோம். மற்றது போலிஷ் வார் மெமோரியல் என்று சொல்லி எல்லா இடமும் கண்ட்ரி சைடு எல்லாம் போன எல்லா இடத்திலையும் இருக்கிறது. இங்கேயும் பிக்காடியில பெரிய ஒரு இது இருக்கிறது. ஆனால் எங்களோட தமிழருக்கு என்று சொல்லி ஒரு நாடோ ஒரு ஒரு சுய உரிமையோ என்னமோ கிடைச்ச பிறகு எங்களுக்கு ஒரு இடம் வந்து நாங்கள் அங்க எங்களுக்கு இந்த இறந்தவர்களுக்கு துதி செய்யும் வரையும் நாங்கள் இப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இதை கட்டாயம் செய்யத்தான் வேணும். மற்றது ஏற்கனவே ஒரு நாளை நியமிச்சிருக்கணும் 27 என்று சொல்லி என்ன காரணத்துக்கு வச்சார்களோ இப்ப 18 வருஷமா நாங்கள் செய்து கொண்டே வருகிறோம். ஆனபடியினால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றதான் எல்லாருடைய அபிலாஷையும். உங்களை பறிகொடுத்தவர்கள் மாத்திரமில்லை, சோல்ஜர்ஸ் மாத்திரம் இல்லை, ஸ்ரீலங்கன் ஆர்மி சிங்கள ஆர்மியில இருந்து தமிழருக்காக உயிரை கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு என்னன்னு சொல்ற ஸ்பை பண்ணின சில ஆர்மிகளை அவங்களே கொண்டிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களும் எங்களுக்காக சிம்பதைஸ் பண்ற சிங்களவர்களும் இந்த வார்னால இறந்தவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்றது ஒரு ரிமெம்பரன்ஸ் டேவை கொண்டாடுறது மிக முக்கியம். நல்லது, நன்றி. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ப்ராட் மைண்டட் என்பதை காட்டிக்கொள்ள முனைந்து ஒரு நெரோ மைண்டடாக மாறி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமானது இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் புரிந்து கொள்ளும். அவர் சொன்ன விடயம் நல்லது. ஏற்கனவே பல நேயர்களும் சொன்ன விடயங்கள் நல்ல விடயங்கள். எல்லோரையும் நாங்கள் அதுக்குள்ளே உட்படுத்த வேண்டும் என்பது. இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கு வைக்கின்ற விடயம் எதற்கு மாவீரர் தினம் அல்லது எதற்கு தேசிய நினைவெழுச்சி நாள் என்றதை புரிந்து கொள்ளாமல் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்களை பற்றி பேசுகின்றோம். நாங்கள் அந்த முரண்பாட்டுக்குள் இன்னொரு முரண்பாட்டை கொண்டு வந்து வருகின்றோம். யார் யாரை உள்ளடக்குவது அதற்குள் என்று ஏற்கனவே 2 பிளவுகள் இருக்கின்றன. அந்த குழப்பத்திற்கு விடை தெரியாத போது நாங்கள் இன்னும் பல குழப்பங்களை குருவியின் தலையிலே பனம்பழத்தை வைத்தாற் போல இட்டிக் கொண்டிருக்கிறோம். அதற்குள் யார் யாரை உள்ளடக்குவது என்று. பின்பு கார்த்திகை 27ஆம் தேதிதானா இருக்க வேண்டும், ஏனைய அமைப்புகளிலே அல்லது பொதுமக்கள் சேர்த்து இன்னொரு நாளை அதற்கு ஒரு திகதியாக வைத்து விடலாம் என்று இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம். ஆகவே நாங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை அடுக்குவோர்களாக மாறி இருக்கின்றோம் ஒழிய எந்த பிரச்சனையாவது இதுவரைக்கும் தீர்ப்பதற்கான முயற்சியை கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் வேதனையுடன் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக தான் இருக்கின்றது இல்லையா? இதுல நாங்கள் ஒரு வழிபோக்கர்கள் அல்ல சாதாரண மனிதர்கள் இதுல தத்துவார்த்தமான அல்லது கடினமான சொற்களும் தத்துவார்த்தமான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை. மிக எளிமையான விடயம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எல்லோருக்காகவும் தாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை சரியென நினைத்து அதற்காக எந்த வழிமுறையை பின்பற்றியும் தங்கள் உயிரை நீத்தார்கள். நீத்த அனைவருக்கும் அல்லது அதன் பக்க விளைவாக உயிர் பறிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமாக எல்லோருமாக சேர்ந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திகதியில் இந்த நிகழ்வை ஒரே குரலில் ஒருமித்த இடத்தில் இன்று நடத்த வேண்டும் என்பது இதுல வேற சிக்கல் ஒன்றும் இல்லை. இதுக்கு பெரிய ஒரு நடுவர்கள் அல்லது சமவாயம் அல்லது தேவையில்லை. 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படி என்று தேவையில்லை. ஒரு சரியான சிம்பிள் 4 வசனத்து விஷயம். முக்கியமான விடயம் என்னென்றால் பேசுவதற்கு உட்கார்ந்து பேசுவதற்கு ஆசனங்கள் இருக்கின்றன, உட்காருவதற்கு எங்களுக்கு மனநிலைகள் இருக்கின்றதா என்பதை பொறுத்து தான் அந்த பிரச்சனை இருக்கின்றது. எது எப்படியா இருந்தால் நான் நினைக்கின்ற நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த எல்லோரும் பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தாலும் இதில் யார் யாரை உள்ளடக்குவது என்பது அது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பெரிய வட்டம். நாங்கள் இப்போ ஒரு சின்ன வட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வட்டமாக இருக்கின்றது. அந்த வட்டத்துக்கு நாங்கள் வருவோம். இந்த வட்டத்திலிருந்து நாங்கள் உடைச்சு கொண்டு வெளியில வருகின்ற பொழுது அந்த வட்டத்தை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் இப்பொழுது
நேரடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இங்கே எப்படி செய்வது என்பது ஒரு நேர் கூறியதை போல வசதியான இடங்களிலே நாங்கள் செய்யலாம். 1000 இடங்களிலே 1000 கட்டிடங்களுக்குள்ளே நாங்கள் தேசிய நினைவெழுச்சி நாள் செய்தால் அது நமக்கு பெருமையானது. ஆனால் ஒரு மனப்புள்ளியிலே நாங்கள் 1000 இடங்களிலே செய்வோமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான விளைவை தரும். எனவே அந்த ஒரு மனப்புள்ளியிலே ஒன்று கூடுவதற்கு நாங்கள் எங்கே சந்திக்க போகின்றோம், இந்த 2 குழுவினரும் எங்கே சந்திக்க போகின்றார்கள், எப்பொழுது மக்களினுடைய மனதை புரிந்து கொண்டு மக்களினுடைய வலியை புரிந்து கொண்டு மக்களினுடைய நேசிப்பை புரிந்து கொண்டு மக்கள் கேட்கின்ற யாசகங்களை புரிந்து கொண்டு இந்த நினைவெழுச்சி நாளை ஒரு மக்களுக்கான நினைவெழுச்சி நாளாக மாற்றப் போகிறார்கள் என்ற அந்த கேள்வியுடனே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி குலசபாநாதன். அவருடைய மக்களினுடைய பிரதிநிதியாக நீங்கள் இங்கே வந்து இந்த கருத்துக்களை தெரிவித்தமைக்க வேண்டும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நேர்களே. வணக்கம்.